ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லையிலிருந்து பூர்ணா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? கருப்பு கொள்ளு தோசை. 1 டம்ளர் கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு வாசத்துக்காக, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி புளிப்புக்காக எடுத்துருக்கேன். நாள் இரவே 8 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். நான் நாள் இரவே ஊற வச்சுட்டேன். கருப்பு உளுந்து, காணம், அதாவது கருப்பு கொள்ளு, அது நாள் இரவே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டு இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகாய் மிக்சியில் அடிச்சிடணும். அடித்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கிரைண்டரில் அரைக்கிறதுனால அது கடிப்படும். அதனால் நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். மிக்சியில் அடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளியும் இன்றைக்கி அரைப்படலை, மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அரைச்ச விழுதை போட்டுக்கோங்க. சோம்பு, இஞ்சி, தக்காளி எல்லாம் அரைச்ச விழுது எல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 8 நிமிஷம் தான் அரைக்கணும். எடுத்துகிட்டு கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாமா? இந்த அரைச்சிட்டு எடுத்துகிட்டு தோசை வார்க்கலாமா? அங்கே தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. தோசை ரெண்டு கரண்டி ஊற்றி நல்லா அகலமாக பரத்தி ஊற்றணும். நல்லா மிதமான தீ வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம் வேண்டாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சா? மொறுமொறுன்னு இருக்கும், சுவையாக இருக்கும். பனி டயத்தில் வாக்கிங் போக முடியாதுல யாராலும். இந்த மாதிரி தோசை, அதாவது கொள்ளு தோசை, எங்கள் சைடில் காணோன்னு சொல்லுவோம், உங்கள் சைடில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். தோசை சாப்பிட்டுட்டு வாக்கிங் போக தேவையில்லை. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்து. கருப்பு காணம் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு நான் வரமிளகாய் சட்னி வச்சுருக்கேன். பூண்டு சட்னி வச்சுக்கலாம். தக்காளி சட்னி வச்சு ஒரு சின்ன பவுல் தோசை மாவு, அதையும் மிக்ஸ் பண்ணி கலந்து சுட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா தோசை மாவு கலந்து சுட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் தோசை மாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிங் போக தேவையில்லை. வயசானவங்க, பனி அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் வாக்கிங் போக தேவையில்லை. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் தன்னாலேயே குறைஞ்சிடும் வாக்கிங் போகாமலேயே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து திருநெல்வேலி ரெசிபிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.